ரஹ்மானிர் ரஹீம். அமல்களின் சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து ஜமாத்தை விடுவதின் தீமைகள் ஹதீஸ் 6 விளக்கம். சாக் என்பது கியாமத் நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் தோன்றும் ஒரு சிறப்பான அல்லாஹ்வுடைய ஒளியாகும். அதை பார்த்தவுடன் முஸ்லிம்கள் அனைவரும் சஜ்தாவில் விழுந்து விடுவார்கள். ஆனால் சிலர் சஜ்தா செய்ய முடியாமல் அவர்களின் முதுகு பலகை போன்று ஆகிவிடும். இப்படிப்பட்டவர்கள் யார் என்பது பற்றி தஃப்சீர்களில் பல அபிப்பிராயங்கள் கூறப்பட்டுள்ளன. முதல் அபிப்பிராயம் இந்த ஹதீஸில் கூறப்பட்ட விளக்கமாகும். உலகில் ஜமாத் தொழுகைக்காகவே அழைக்கப்பட்டும் ஜமாத்துடன் தொழாதவர்களே அவர்கள் என்று ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு இக்கருத்தை ஒட்டியே கூறியுள்ளார்கள். இரண்டாவது அபிப்பிராயம் அவர்கள் உலகில் முகஸ்துதிக்காகவும் பிறர்க்கு காட்டுவதற்காகவும் தொழுதவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி ரஸியல்லாஹு அன்ஹு அறிவித்தது புகார் ஷரீஃபில் எழுதப்பட்டுள்ளது. மூன்றாவது அபிப்பிராயம் இவர்கள் முற்றிலும் தொழாத காஃபிர் ஆவார்கள். நான்காவது அபிப்பிராயம் இவர்கள் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் ஆவார்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவன், அவனுடைய அறிவே பரிபூர்ணமானது. எப்படி இருந்தாலும் ஹஸ்ரத் ஹஃபுல் அஹ்பார் ரஸியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு ஆகியோருடைய உறுதியான சொற்படி மஹ்ஷர் மைதானத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் சஜ்தாவில் விழுந்திருக்கும் போது இவர்கள் சஜ்தா செய்ய முடியாமல் கேவலம் அடைவது எத்தகைய இழிநிலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவை தவிர ஜமாத்தை விடுவது பற்றி எத்தனையோ எச்சரிக்கைகள் கூறப்பட்டுள்ளன. ஆனால் ஓர் உண்மை முஸ்லிமுக்கு இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய இன்னும் அவனது ரசூலுடைய கட்டளைகளே போதும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காதவர்களுக்கு ஆயிரக்கணக்கான எச்சரிக்கைகளும் வீண்தான். தண்டனை அடையும் போது இவர்கள் படும் வருத்தம் எவ்வித பலனையும் தராது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா.